இலங்கை விமானப்படைக்கு புதிதாக ஒரு கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை சூழ இருக்கிற இந்து சமுத்திரத்தை பாதுகாப்பதற்கான பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக புலனாய்வு பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன என்று சொல்லி நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்ப என்ன சொன்னா, இலங்கை விமானப்படையினுடைய தளபதியே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஊடகங்கள் மத்தியில பேசின அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல முக்கியமான தகவல்களை அவருடைய பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார். அதுல மிக முக்கியமானது, தற்போது பாவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய 5 கிஃபிர் விமானங்களை புனரமைப்பு செய்து அதில் சில திருத்த வேலைகள் செய்து அவற்றையும் பாவிக்கப் போவதாக அறிவிச்சிருக்கின்றார். அது ஒரு பக்கம் இருக்க, இலங்கை மீது சீனா கடும் கோபத்தில் இருப்பதாக சீன நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமான செய்திகள் வந்திருக்கின்றன. எதற்காக சீனா இலங்கை மீது கோபத்தில் இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கை விமானப்படை முற்றிலும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அதனுடைய திறன் மேம்படுத்தப்பட்டு இலங்கையை சூழ இருக்கின்ற இந்து மகா சமுத்திரத்தை கண்காணிக்கின்ற பணி இலங்கை விமானப்படைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நேற்றைய வீடியோவில் விளக்கமாக விரிவாக நான் சொல்லியிருந்தேன். அதை இலங்கை விமானப்படையினுடைய தளபதி இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஊடகங்கள் மத்தியில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். என்ன விஷயம் என்றால், அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சில வேலை திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். அந்த வேலை திட்டம் எது என்று சொன்னால் இந்து சமுத்திரத்தை பாதுகாப்பது என்று சொல்லியிருக்கின்றார். இன்றைய திகதியில நாங்கள் இந்து சமுத்திரத்தை பாதுகாக்கின்ற பணியில ஈடுபட்டிருக்கின்றோம். அதுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதற்காக நாங்கள் நிறைய வேலை திட்டங்களை செய்ய போறோம் என்று சொல்லி விமானப்படையினுடைய தளபதி அறிவிச்சிருக்கின்றார். அவர் குறிப்பிட்ட அந்த தலைவர்கள் யார் என்று சொல்லி அவர் பேர் குறிப்பிட்ட எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் இந்து சமுத்திரத்தை பாதுகாக்கும்படி என்றுதான் சொல்லியிருக்காரே தவிர அந்த தலைவர்கள் யார் என்று சொல்லி குறிப்பிடல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே வேளையில பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கை விமானப்படை புலனாய்வு விமானங்களை பல்வேறு நாடுகளில் இருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே சில விமானங்கள் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் நேற்றைய வீடியோல விளக்கமா விரிவா சொல்லியிருந்தேன். இன்றைக்கு என்னடான்னு சொன்னா, தற்போது பாவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய 5 கிஃபிர் விமானங்களை புனரமைப்பு செய்து அதை திருத்தி அதையும் சேவையில இணைச்சு கொள்ள போறதாக விமானப்படை தளபதி சொல்லியிருக்கிறார். இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, கிஃபிர் விமானங்களை பாவிச்சு யாருக்கு மேல குண்டு போட போயினோம், யாருக்கு எதிராக தாக்குதல் நடத்த போயினோம். ஏன்னு சொன்னா, கிஃபிர் விமானங்கள்ன்றது மிகையொலி விமானங்கள் என்று சொல்றது. மிகப்பெரிய பேரிரைச்சலை உருவாக்கி கொண்டு அந்த விமானங்கள் வரும். அந்த விமானம் தாக்குதல் நடத்தி அதுல வார சேதாரத்தை விட அந்த விமானம் எழுப்புற சத்தமே ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஊட்டுறதாக இருக்கும். அதைத்தான் சொல்றது மிகையொலி விமானங்கள் என்று சொல்லி. இலங்கை விமானப்படை பற்றியும் அதனுடைய வளர்ச்சி பற்றியும் சிங்கள மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியல, ஆனா தமிழ் மக்களாகிய எங்களுக்கு நல்லாவே தெரியும். அக்குவேறு ஆணிவரா தெரியும். இலங்கை விமானப்படையில ஒவ்வொரு காலகட்ட பகுதியிலையும் என்னென்ன வகையான விமானங்கள் பாவிக்கப்பட்டது, அந்தந்த விமானங்களுக்கு ஒரு பேர் இருந்தாலுமே கூட தமிழ் மக்களாகிய நாங்கள் அதுக்கு வேறொரு பேர் வைப்போம். அந்த விமானம் வட்டமடிக்கைக்குள்ள என்ன விதமான ஒலி வரும், அது பதிஞ்சு தாக்க போதுன்னு சொன்னா அப்ப எப்படியான ஒலி இருக்கும், தாக்கிட்டு எழும்பி போய்க்குள்ள என்ன விதமான ஒலி இருக்கும், அந்த விமானம் ரேஸ் பண்ணிக்குள்ள எப்படியான சத்தம் வரும், இது எல்லாமே தமிழ் மக்களுக்கு அத்துப்படி. அதோட ஒரு விமானம் வானத்துல பறந்து வருது என்று சொன்னா, அது பறந்து வரதை வச்சுக்கொண்டே எங்களால் சொல்ல முடியும் அது இந்த ஏரியால தாக்குமா அல்லது வேறொரு ஏரியாலவே அடிக்க போறாங்களா என்று சொல்லி. அந்த அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் விமானங்கள் சம்பந்தமான ஒரு தெளிந்த ஒரு அறிவையும் அனுபவ அறிவை பெற்றிருந்தார்கள். இலங்கை விமானப்படையை பற்றி நான் சொன்ன மாதிரி சிங்கள மக்களுக்கு தெரியுமோ இல்லையோ, தமிழ் மக்களாகிய எங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ் மக்கள் மத்தியில அந்த விமானங்கள் குறித்து எத்தனையோ கசப்பான வலியுடன் கூடிய நினைவுகள் இருக்கு. அதுக்கிடையில சீன அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தின் மேல கடும் கோபத்தில் இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. கிட்டடியில இலங்கையினுடைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சீனாக்கு போயிருந்தவர் ஒரு குழுவோட. அப்படி போன இடத்துல சீன நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்திச்சு காய்ச்சவர், சீன நாட்டினுடைய பிரதமரையும் சந்திச்சு காய்ச்சவர். ஜனாதிபதியை சந்திச்சு கதைக்குள்ள ஜனாதிபதி சொல்லியிருக்கார், சீன ஜனாதிபதி என்னண்டா, இலங்கை ஏனைய நாடுகள் என்ற சொல் கேட்டு நடக்கிறத நிறுத்தணும். ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது தானே தன்னுடைய சொந்த புத்தியில் எடுக்காமல் ஏனைய நாடுகள் என்ற பேச்சை கேட்டு முடிவுகள் எடுக்குது. அதனால இலங்கை குறித்து எங்களுக்கு பெருசாக மகிழ்ச்சி இல்லை, நாங்க அதிருப்தி அடைஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி நேரடியாகவே சீன நாட்டினுடைய ஜனாதிபதி இலங்கை பிரதமருக்கு சொல்லியிருக்கின்றார். அதே வழியில் இலங்கையினுடைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சீனாவினுடைய பிரதமரையும் சந்திச்சு கதைச்சவர். அப்ப சீனாவினுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார், வெளிநாட்டு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ள வாரதை நீங்க அனுமதிக்கிறீங்கள், அதோட இலங்கை துறைமுகங்களுக்கு தரித்து நின்று போறதையும் நீங்க அனுமதிக்கிறீங்கள். இப்படி நீங்க அனுமதிக்கிறது எங்களுக்கு திருப்தி இல்லை, அதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. எனவே அதை நீங்க நிறுத்தணும் என்று சொல்லி சீனாவினுடைய பிரதமர் இலங்கை பிரதமருக்கு கொஞ்சம் காட்டமாவே சொல்லி இருக்கிறாராம். உங்களுக்கு தெரியும், இலங்கையை சூழ இருக்கிற கடல் பகுதியில
அண்மை காலமாக வந்து வெளிநாட்டு கப்பல்கள் வந்து போறதும் புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுறதும் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறதும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. அதற்கு வந்து ஏனைய நாட்டினுடைய கப்பல்களை இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க கூடாது சொல்லி சீனா வலியுறுத்தி இருக்கு. சீனாவினுடைய கப்பல்களை அனுமதிக்க கூடாது சொல்லி அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து இலங்கைக்கு சொல்லி இருக்குது. இப்ப அமெரிக்கா இந்தியாவினுடைய சொல்ல கேட்கிறதா அல்லது சீனாவினுடைய சொல்ல கேட்கிறதான்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் குழம்பி போயிருக்குது. ஹம்பாந்தோட்ட துறைமுகமே சீனாக்கு தான் சொந்தமானது. 99 வருட குத்தகையில வந்து சீனாட்ட கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்துட்டு அந்த நாட்டு கப்பலை வந்து விரவண்டாம்னு சொல்றதுக்கு இலங்கையிட்ட அதிகாரம் இல்லை, இலங்கையால் அது முடியாது. எனவே வந்து அவர்கள் அனுமதிச்சார்கள். அந்த நேரத்தில் வந்து ஒரு ராஜதந்திர நெருக்கடி வந்து ஏற்பட்டது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓஞ்சு போக அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷ தொடக்கத்தில் திரும்பவும் ஒரு சீன கப்பல் இலங்கையை நோக்கி வந்தது. அந்த கப்பலை விரவிடாம தடுக்க சொல்லி இந்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் அழுத்தம் கொடுத்து இலங்கை அரசாங்கம் அதுக்கு அனுமதி வழங்கல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜெர்மன் கப்பல் ஒன்று வருது. அதுவும் ஆராய்ச்சி செய்யறதுக்கு வந்த கப்பலாம். அது இலங்கை கடற்பரப்பிலையும் இந்து சமுத்திரத்திலையும் என்ன விதமான ஆராய்ச்சி செய்ய வந்து சொல்லி இதுவரைக்கும் தெரியல. உண்மையிலேயே ஆராய்ச்சி தான் செய்ய வந்தாங்களா அல்லது புலனாய்வு செய்ய வந்தாங்களான்னு சொல்லி தெரியல. அந்த கப்பலை வந்து அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் வந்து தடுத்திருந்தது. இருந்தாலுமே கூட 4 நாள் கழிச்சு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு அந்த கப்பலை வந்து இலங்கை துறைமுகத்துக்கு வாரத்துக்கு அனுமதிச்சது. ஏன்னு சொன்னா எரிபொருள் ரப்பவும் மற்ற தேவைகளுக்காகவும் அது வந்து என்று சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப ஜெர்மன் நாட்டு கப்பலை வந்து நீங்க அனுமதிப்பீங்களாம், சீன நாட்டு கப்பலை வந்து நீங்க அனுமதிக்க மாட்டீங்களாம்டா. அப்ப சீனாக்கு கோபம் இருந்தானே. அதனாலதான் சீனாவினுடைய ஜனாதிபதியும் சீனாவினுடைய பிரதமரும் இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு கோபமாக தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறோம். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஜெர்மன் நாட்டு கப்பல் இலங்கை துறைமுகங்களுக்கு வந்து தரித்து நின்று போறதையோ அங்க வந்து ஓய்வு எடுக்கிறதையோ அமெரிக்கா எதிர்க்கவும் இல்லை, இந்தியாவும் எதிர்க்கவும் இல்லை, அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கவும் இல்லை. சீனாவினுடைய கப்பல் வரும்போது மட்டும்தான் இந்த நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. நீங்க அடுத்தாக்கள் கதையை கேட்டு எங்களுடைய கப்பல்களை விரவிடாம தடுக்கிறீங்கன்னு சொல்லி சீனா அரசாங்கம் தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளியிட்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இந்து சமுத்திரத்துல அண்மை காலமாக வந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த கப்பல்கள் வந்து ஆராய்ச்சிகள் செய்யணும். என்ன ஆராய்ச்சி செய்யணும், எதற்காக ஆராய்ச்சி செய்யணும், அப்படி இந்து சமுத்திரத்துல என்னதான் இருக்குது, மிக முக்கியமாக இலங்கையை சூழ இருக்கிற கடல் பகுதியில் வந்து கடலுக்கு அடியில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி தெரியல. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்க போய்த்தான் இந்த எல்லா நாடுகளுமே போட்டி போட்டு ஆராய்ச்சி செய்கின்றன. அது சம்பந்தமான ராஜதந்திர முருகல்கள் வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது. அதே வழியில் இந்தியா கூட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து ராமர் பாலத்தை கட்டுறதுல வந்து தீவிர கவனம் செலுத்தி கொண்டு வருது. அந்த பாலத்துக்கான கட்டுமான பணிகள் வந்து விரைவில் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. எனவே நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக விளங்குது என்று சொன்னா, இந்து சமுத்திரத்தில் அதிலே மிக முக்கியமாக இலங்கையை சூழ இருக்கிற இந்து சமுத்திரத்தில் வந்து இன்னமும் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து இருக்குது மறைமுகமாக. அந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குது. அதாவது இலங்கை விமானப்படை கிஃபிர் விமானங்களை பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு அந்த பிரச்சனை விரும்ப நடக்கு. இது வரும் கற்பனை அல்ல, நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அதைத்தான் சுட்டி காட்டுது. இலங்கை விமானப்படையினுடைய தளபதி ஏர் மார்ஷல் உதனி ராஜபக்சவனுடைய கூற்றும் வந்து அதைத்தான் வெளிப்படுத்துது. என்ன நடக்க போறதுன்றத பொதுமக்களாகிய நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.